அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, தோழர்களே, இன்றைய தினம் என் வாழ்க்கையில எனக்கு 70 வயசாச்சு. நம்முடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையில் ஆகச் சிறந்த நாட்கள் என்பது மிக சொற்பமானதா இருக்கும். 70 வயசுல 365 நாள் கணக்கு போட்டுக்கங்க. அதுல எல்லா நாளுமே இன்பமாகவும், எல்லா நாளுமே மகிழ்ச்சியாகவும், எல்லா நாளுமே வெற்றிகரமானதாகவும் அமைய போவதில்லை. ரொம்ப அபூர்வமா தான் சில நாட்கள் இருக்கும். ஒட்டுமொத்த வாழ்க்கையில ஒரு 5 நாள் 10 நாள் இருந்தா கூட அதிசயம். நம்முடைய திருமண நாளாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளை ஒரு நல்ல வேலை கிடைச்ச நாளா இருக்கலாம், நம் மனைவிக்கு ஒரு நல்ல ஒரு நிலை, இப்படி ஏதாவது காரணம் இருக்கும். ஆனா ஒரு எழுத்தாளனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான நாள் என்னன்னா, அவன் எழுத்த வாசித்து அதை கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் கிடைக்கிற போல அதைப்படி பெரிய மகிழ்ச்சி வர எதுவுமே கிடையாது. இந்த நாவலை நான் ஏன் மொழிபெயர்த்தேன்? இந்த நாவல் எனக்கு 77 78 தான் அந்த நாவல் கிடைச்சது. முதல்ல ஒரே ஒரு மிகச்சிறந்த ஒரு கருத்தை நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு விதை அது எங்கேயோ விளங்குது. அது சில விதைகளுக்கு உடனே நீர் கிடைக்கும், அதுக்கு சூழல் கிடைக்கும் முளைக்கிறதுக்கு. ஆனா சில விதைகள் மண்ணுக்குள்ள எங்கேயும் மறைஞ்சு கிடக்கும். ஆனா என்றாவது ஒரு நாள் அது விதை அந்த முளைத்து அது பெரிய ஒரு மரமாகி அது மிகப்பெரிய ஒரு சமுதாயத்துக்கு நிலை கூடக்கூடிய ஒரு சாதனையை செய்யும் என்பதுதான் இந்த நாவலோட உண்மையான விஷயம். 78 தான் இந்த நாவல் முதல்ல நான் படிக்கிறேன். முதல்ல இந்த நாவல் மங்க மூலத்தில் எழுதின தபோ விஜயகோஷ் என்கிற அந்த அருமையான தோழருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். 2வது, இது மலையாளத்தில் மொழிபெயர்த்த PM குமாரன் என்கிற தோழருக்கும் என்னுடைய நன்றிகளை இங்க பதிவு செய்யறேன். அந்த நாவல் நான் மலையாளத்துல தான் படிச்சேன். எனக்கு வங்காள மொழி தெரியாது. எனக்கு மலையாள மொழி சொல்லிக் கொடுத்து என்னோட உயிர் தோழன் ஸ்ரீகுமார் அவர்களுக்கு இந்த மேடையில நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கேன் நானு. அப்ப இது ஏன் இந்த நாவல் நான் படிக்கணும்? எத்தனையோ நான் தமிழ்ல நிறைய வாசிச்சுட்டு இருக்கேன். என் குடும்பம் ஒரு காங்கிரஸ் குடும்பம். எங்க அப்பா தீவிரமான ஒரு காங்கிரஸ்காரரு, கதர் சட்டை போட்டிருந்தவரு. என்னுடைய சகோதரர் காங்கிரஸோட தேசிய சேவா சங்கத்துல தொண்டர் படையில இருக்காரு. வீட்டுல காந்தி படம், நேரு படம், பாரத மாதா படம் எல்லாம் மாட்டிருக்க ஒரு குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்துல நான் எப்படி ஒரு கம்யூனிஸ்ட் ஆனேன், எப்படி நான் போனேன், அந்த காரணம் தான் இந்த கதையை எனக்கு படிக்க தூண்டுச்சு. நான் 73ல ஒரு அரசு துறையில அச்சகத்துல வேலைக்கு போறேன். அங்க சில தோழர்களை சந்திக்கிறேன். அந்த தோழர்கள் எல்லாரும் எல்லாம் கம்யூனிஸ்ட் தோழர்கள், மலையாள தோழர்கள் எல்லாம். அவங்களோட பழகும் போது, நட்பு ரீதியா பழகும் போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் பேசுறாங்க என்கிட்ட. நீ என்ன காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தியா, நீ இருக்கியா ரொம்ப தீவிரமா? காமராஜருடைய 60வது பிறந்த நாள் அன்னைக்கு நான் ஒரு 10 வயசு பையன் 12 கிலோமீட்டர் நடந்து ஊர்வலம் போயிருக்கேன். காமராஜருக்கு ஜே போட்டுக்கிட்டு. அப்படிப்பட்ட கூட்டத்தில் பையன்கிட்ட அரசியல் பேசுறாங்க அவங்க. அரசியல் இந்த காங்கிரஸ் அரசாங்கம் என்ன செஞ்சிச்சு, இதுக்கு சோசியலிசம்ங்கிறது என்ன, காங்கிரஸோட சோசியலிசம் மலருமா, இதெல்லாம் சொல்றாங்க. எனக்கு முதல்ல புரியல. அப்போ முதல்ல என்னோட தோழர்கள் தோழர் PR என்று நம்ம எல்லோராலும் கொண்டாடப்பட்ட தோழர் P ராமமூர்த்தியுடைய ஒரு அரங்க கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. அந்த கூட்டத்துக்கு நான் போறேன். அந்த கூட்டத்துக்கு போனா கூட்டம் தொடங்கல. அதுக்கு முன்னால நம்ம தோழர்கள் இயக்க பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க, மைக்ல பாடல் பாடிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா சைட்ல பார்த்தா அந்த மண்டபத்து சிவப்போரமா ஒருத்தர் தரையில கால் நீட்டி உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு பெரியவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு வெள்ளை வெட்டி ஒரு ஜிப்பா போட்டு உட்கார்ந்து இருக்காரு. சாஞ்சு உட்கார்ந்து சவுத்துல உட்கார்ந்து இருக்காரு. எல்லாம் முடிச்சு கூட்டம் தொடங்க போகும்போது அந்த உட்கார்ந்தது பெரியவர் மேல எழுந்து போய் மேடையில போய் இந்த டேபிள் மேல PR தோழர் அப்படி போய் உட்கார்ந்து பேசுறாரு. எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. என்னன்னா அவர் ஆல் இந்தியா லீடர், அவர் பொலிட்டிக்கல் மெம்பர், கம்யூனிஸ்ட் கட்சியில மிக உன்னதமான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய தோழர். அவரு இந்திரா காந்தியே, நேரு சில யோசனைகள் அவரோட கேட்கக்கூடிய அளவுக்கு அரசியல் முதிர்ச்சி பெற்றவர், ஞானம் பெற்றவர். அப்படிப்பட்ட தோழர் சிவத்தோரமா சாஞ்சு உட்கார்ந்து இருக்காரு, தரையில் உட்கார்ந்து இருக்காரு. அப்பதான் கம்யூனிஸ்ட் கட்சி தான் எப்படி, அந்த தோழர் எப்படிப்பட்டவங்க முதல் அறிமுகம் எனக்கு அங்கதான் கிடைச்சு எனக்கு. அப்போ இவங்க நம்பகத்தன்மை உள்ளவங்க, இவங்க எளிமையானவங்க. நம்ம ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல பிறந்தவன் நானு. அப்ப நம்ம பெரிய சொத்து சொகம், பெரிய பணக்காரன் கிடையாது, நமக்கான மக்கள் இவர்கள் தான் அப்படின்னு எனக்கு முதல்ல என் மனதில் சின்ன விதை விழுந்தது. தொடர்ந்து இவங்க பயணிக்க ஆரம்பிக்கிறேன், புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கிறேன். மலையாள மொழியில இருந்து ஆரம்பிச்சு மலையாளம் கத்துக்க ஆரம்பிக்கிறேன். மலையாள மொழியில கத்துக்கிட்டு முதல்ல நான் மொழிபெயர்க்க ஆரம்பிச்சதே தோப்பில் பாசியோட ஒளிவிலை உரிமைகள் தான்.
நான் இன்றைக்கு பெருமையாக நினைக்கிறேன். நான் வந்து இடையில கொஞ்ச காலம் எழுதாம குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு 25 ஆண்டுகள் எதுவுமே செய்யாம இருந்து திரும்ப மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸ் தான் வந்திருக்கேன் இப்போ. ஆனா நான் முதல் எழுதுற எழுத்தே வந்து தோப்பில் பாசி என்று சொல்லக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முக்கியமான ஒரு தோழர் துலாபாரம், நீங்கள் என்னை கம்யூனிஸ்ட் ஆக்கி, இது போன்ற படங்கள்லாம் இருக்குதுங்களா, அந்த கதையெல்லாம் எழுதுறவர் அவர். கேரளால KPSC நாடக கம்பெனி தொடங்கினவர் தான், நாடக குழு தொடங்கினவர் தான் அவர். வந்து அவருடைய தலைமுறை கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட காலத்துல கேரளாவில அவர் அண்டர் கிரவுண்ட்ல இருந்த காலத்துல அவருடைய அனுபவங்கள் எல்லாம் ஒளிவிலே ஓர்மைகள்னு ஒரு புக்கா இருந்தாரு. அதுல வந்து தலைமுறை நினைவுங்கிற பெயர்ல ஒரு 3 பகுதியை எடுத்து நான் மொழிபெயர்த்து என்னுடைய மென்டராகவும் தோழராகவும் புவியரசு கவிஞர் வானப்படி கவிஞர் புவியரசு தான் என்னுடைய மென்டர் அவரு. அவர்கிட்ட காமிச்ச போது அற்புதமா இருக்குன்னு அதை அச்சு கொடுக்குறாரு. அதுதான் முதல்ல என்னுடைய எழுத்து அச்சுக்கு வந்தது. அப்பதான் முதல்ல அதன் பிறகுதான் நிறைய சிறுகதை எழுத ஆரம்பிக்கிறேன். அந்த சூழலை தான் மலையாளத்துல ஆசன சமரம்னு இந்த புத்தகத்துக்கு பேர் மலையாளத்து பேர் ஆசன சமரம். இந்த புத்தகம் எங்க லைப்ரரியில கிடைக்குது. இதை படிச்சு முடிச்சு இவங்க சொன்ன மாதிரி நான் மலையாளத்துல தான் படிச்சேன். ஒரு 2 நாள் எனக்கு தேவைப்படுத்த படிக்கணும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தூங்க முடியலனால மனசுக்குள்ள ஒரு அரிப்பு, என்னதாவது செய்யணும். அப்போ வந்து கட்சிக்குள்ள ஓரளவுக்கு ஆர்வமா கட்சிக்குள்ள வந்துட்டேன். வாலிபர் மணி, சோசியலிஸ்ட் வாலிபர் மணி, அன்னைக்கு டைபி கிடையாது, அன்னைக்கு சோசியலிஸ்ட் வாலிபர் மணி கூட்டங்களுக்கு எல்லாம் போறேன், கட்சி கூட்டங்களுக்கு போறேன், தொடர்ந்து தோழர்களோட செயல்பட ஆரம்பிக்கிறேன். அந்த நேரத்துல அந்த நாவலை படிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாவல் நம்ம தமிழ் வாசகர்களுக்கு போகணும். ஏன்னா கம்யூனிஸ்ட் யாரு அன்னைக்காவது 70கள்ல ஓரளவுக்கு மக்களுக்கு வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில யாருன்னு தெரியுது, அந்த அறிவும் ஞானம் இருந்துச்சு. ஆனா சில காரணங்கள்னால சுயநலத்தினால ஒதுங்கி இருந்தா கூட கம்யூனிஸ்டுகள் சொன்னா கல்லூரி மாணவர்கள் மத்தியிலையும் அறிவுஜீவிகள் மத்தியிலையும் சாதாரண மக்கள் மத்தியிலையும் ஒரு மரியாதை, ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் இருந்துச்சு. நிறைய போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. ஆனா இன்றைக்கு கடந்த டிசம்பர் மாசம் ஒரு நாள் வானொலி கேட்டுட்டு இருந்தேன். அந்த வானொலியில ஒரு கேள்வி கேட்கறாங்க, வந்து நிகழ்ச்சி அறிவிப்பாளர் கேட்கறாங்க, பாரதியார் பிறந்த நாள் டிசம்பர் 11. டிசம்பர் 12 ஒரு பிரபலமான ஒரு திரை நட்சத்திரத்துக்கு பிறந்த நாள். அந்த அம்மா கேக்குறாங்க, நடிகர் ரஜினிகாந்த் கூட ஜோடியை நடிச்ச நடிகைகள்ல எந்த ஜோடி அவருக்கு நல்லா பொருத்தமா இருக்கும்னு சொல்லுங்க, நீங்க வாசி நேர்களெல்லாம் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரா பேசுறான். நீனாவும் ரஜினி ஜோடி தான் சூப்பரா இருக்கும், குஷ்பு ரஜினி ஜோடி தான் சூப்பரா இருக்கும். ஆனா கேடுகிட்ட பசங்களா பாரதியார் பிறந்த நாளை பத்தி ஒரு வார்த்தை எவனுமே பேசல. அந்த ரேடியோல ஒரு பாடல், பாரதியார் பாடலை வைக்கல, ஒரு வார்த்தை சொல்லல. ஒரு நடிகருடைய பிறந்த நாளுக்கு அந்த நடிகர் எந்த நடிகையோட ஜோடியா நடிச்சா நல்லா இருக்குங்கிறத இதை ஆராய்ச்சி பண்ணி இத்தனை இளைஞர்களை தூண்டுறாங்களே, இத்தனை இளைஞர்களும் வேலை கட்டி இதுக்காக ரேடியோ ஸ்டேஷன் போன் பண்ணி பேசுறாங்களே போது வேதனையா இருந்துச்சு. இந்த இளைஞர்கள் அப்படித்தான் இருக்காங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தான் யாருன்னு, அவங்க யாரு, என்ன செய்தாங்க, இந்த மக்களுக்காக எப்படி எல்லாம் பாடுபட்டாங்க, எந்த அவர்கள் தியாகங்கள் செய்தார்கள், இங்க கீழ்மண்மணில என்ன நடந்துச்சு, ஆரம்ப காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் தொழிற்சைங்கிறது அவங்க என்னென்னலாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த 2002K கிட்ஸுக்கும் 80-90 கிட்ஸுக்கும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சினால தெரியாது என்னன்னு. ஏன்னா ஏதோ அது ஒரு கட்சி, எல்லா கட்சிகளும் கட்சி இருந்தாங்க, அந்த கட்சி இயக்கத்துடைய கொள்கைகளையோ லட்சியங்களோ எதுவுமே தெரியாது. அன்னைக்கு வந்து இந்த புத்தகத்தை வாசிச்ச உடனே இது எப்படியாவது இதை கொண்டு வரணும்னு சொல்லி உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சேன். 1 வருஷம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா மலையாளத்துல இருந்து நம்ம தமிழ்ல மொழிபெயர்க்கிறேன். அந்த வேகத்துல வந்து நிறைய என்னுடைய எழுத்து எனக்கு புரிய அளவுக்கு வேகமா எழுதுவேன். அதன் பிறகு அதை மறுபடியும் 2ஆம் மறுவாசிப்பு செஞ்சு திருத்தங்கள் செஞ்சு 300 பக்கம் அதை வந்து பிரதி எடுத்தேன். அது நல்லா அழகா ஒரு பக்கம் மட்டும் எழுதி அதை பைன் பண்ணி, எனக்கு அச்சுக்கு போகுமா வருமான ஒரு சந்தேகம், கையெழுத்து பிரதியாவது படிக்கணும்னு சொல்லி அதை பண்ணினேன். அன்னைக்கு வந்து நான் முயற்சி பண்ணினேன். அப்ப நான் தாமரை காசுல மாநில குழுல உறுப்பினராக இருந்தேன். கும்பகோணத்துல மாநில குழு நடக்குது. KM தோழர் தான், K முத்தையா தோழர் தான் அன்னைக்கு பொதுச் செயலாளர். நான் அந்த கூட்டத்துக்கு போடும்போது பே மணியரசன் தோழர் அப்ப நம்ம இயக்கத்தில் இருக்காங்க. அவரு எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். தோழர் என்ன இப்படி சமீபத்துல பண்ணீங்கன்னா இந்த புக்கை கொண்டு போயிருக்கேன், நான் கொண்டு அவர்கிட்ட கொடுக்குறேன். இன்னும் இவ்வளவு வேற பெரிய வேலை பண்ணி சத்தமெல்லாம் இருக்கீங்க பாருங்க நீங்கன்னு கொடுத்துட்டேன். எல்லாம் உணவுடைய வேலைக்கு வெளியில போயிட்டோம். சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து அவர் அங்கேயே உட்கார்ந்து நகரவே இல்லை. சாப்பிட போதியா தோழர், இது உடம்புக்கு என்னைய இன்னத்தோட இவ்வளவு அற்புதமான வேலை பண்ணிட்டு சும்மா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே PR பரமேஸ்வரன் தோழர் கூப்பிடுறாரு. சென்னை செங்கல்பட்டு 2 மாவட்டத்துக்கும் பொறுப்பு இருந்த தோழர். அவர்கிட்ட கொடுத்த தோழர் இதை கொண்டு போய் சென்னை புக்ஸ்ல கொண்டு போய் நம்ம பாண்டி கிட்ட கொடுத்து இது போட சொல்லுங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்க. நான் கொடுத்துட்டு அதை அப்படியே அங்கேயே கொடுத்து விட்டாச்சு. 3 மாசம் ஆச்சு, 4 மாசம். அப்பெல்லாம் தொலைபேசி கிடையாது, செல்போன் கிடையாது, எனக்கு போன் வரல, எனக்கு இது கடிதம் எதுவுமே வரல.
அப்ப கொஞ்சம் மனச்சோர்வு. அதுக்கப்புறம் சென்னை வர்றேன். நான் சென்னை வரும்போது நான் போய் பாண்டியனை சந்திக்கும் போது என்ன, இன்னும் படிக்கவே இல்லை தொடர்ந்து சொல்றாரு 4 மாசம் கழிச்சு. இப்ப நான் சொன்னேன், ஒண்ணு படிச்சு பார்த்துட்டு இது பதிப்பிக்க முடியலன்னு சொல்லுங்க, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, இல்ல இது பட்ஜெட் இல்லைன்னு சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. படிக்காமே வச்சிருந்தீங்கன்னா அது தெரியல. நான் இன்னும் 3 மாசம் டைம் தர்றேன், அதுக்குள்ள படிச்சுட்டு இதை பதிப்பிக்கிறதா பதிப்பீங்க, இல்ல தயவு செய்து திருப்பி கொடுங்க. 1 வருஷம் உழைப்பு இதோட வீணா போயிடும். இது கையெழுத்து பிரதியாவே 100 பேர் படிச்சுட்டாங்க இது வரைக்கும், மீதி வந்து கையெழுத்து பிரதியாவே படிச்சுட்டு போகட்டும்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் 3 மாசம் நடக்கல. மன்னிக்கணும் தோழர், இப்ப வந்து பட்ஜெட் இல்ல. அப்போ சென்னை புக்ஸும் சின்ன பதிப்பகம் தான், அன்னைக்கு பெரிய வளர்ச்சி இல்லை அவங்களுக்கு. அப்ப திருப்பி கொடுத்துட்டு வாங்கிட்டேன். அதன் பிறகு மனச்சோர்வு காரணமாக நான் யாருக்கிட்டையுமே இந்த புத்தகத்தை கொடுத்து அப்படியே வச்சுட்டேன். 6 ஆண்டுகளுக்கு முன்னால தோழர் புவியரசு அவர்கள் வந்து அவர் வந்து சப்னா புக்ஸ்ல ஒரு பதிப்பாசிரியர் பொறுப்பில் இருக்காரு. அவரு சம்பளம் வாங்க வேலை செய்யறாங்க. என்ன கண்டிஷன்னா, நான் சொல்ற புத்தகங்களை பதிப்பிக்கணும், எழுத்தாளனுக்கு 15 விழுக்காடு ராயல்டி கொடுக்கணும், அதை 6 மாசத்துல கொடுக்கணும், இதுக்கு ஒத்துக்கிட்டா நான் பதிப்பாசிரியர் இருக்கேன்னு சொல்லி சேர்றாரு. அப்ப என்ன கூப்பிட்டு கேட்கறாரு, ரவி அந்த புத்தகம் என்னாச்சு, இந்த சமரம் மொழிபெயர்ப்பு பண்ணீங்கல்ல, அதை கொண்டு அங்க போட்டுடலாம். அப்ப கொண்டு அவருக்கு கொடுக்குறேன். அந்த புத்தகம் அப்படிதான் வெளியே வந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு தொடர் தமிழ்ச்செல்வன் வரணும்னு ரொம்ப நான் ஆசைப்பட்டு அவர் டேட் வாங்கிட்டு தான் நான் வெளியிட்டு விழாவே வச்சேன். அவர் டேட் முதல்ல கேட்டுட்டு அவரை பேசிட்டு உங்களுக்கு சௌரியமான தேதி சொல்லுங்கன்னு சொல்லிதான் மற்ற பேச்சாளர்கள் அதுக்கப்புறம் தேதி அன்னைக்கு தான் முடிவு பண்ணேன். அந்த விழாவில் வந்து தமிழ்ச்செல்வன் இந்த சமரத்தை முதல் பதிப்பை கொண்டாடி ரொம்ப பாராட்டி பேசி எனக்கு உற்சாகப்படுத்தி எங்களை சண்டை போட்டு போனாரு. எப்படி 35 வருஷம் அந்த புத்தகத்தை வெளியெல்லாம் வச்சிருந்தீங்க, நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அதன் பிறகுதான் அந்த புத்தகம் ஆனா என்னன்னா, சப்னா புக்ஸ் வந்து ரொம்ப மரியாதையை எனக்கு நல்ல ராயல்டி கொடுத்தாங்க, நல்ல மரியாதை கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா அவங்க டெக்ஸ்ட் புக் வெளியிடுறவங்க அவங்க. அதனால இந்த புத்தகத்தோட மதிப்பு அவங்களுக்கு தெரியல, அதை இதை பெருசா கொண்டு போகல. அதுக்குள்ள தோழர் நாகராஜனோட நான் தொடர்பு கொண்டு இது அப்புறம் தமிழ்ச்செல்வன் தோழரும் முக்கியமா கோவையில ஆனந்தன் தோழர் தான் இது 2ஆம் பதிப்பு வரணும், பாரதியில வரணும்னு சொல்லி என்னை வந்து ஊக்குவிச்சாரு. தொடர்பு கொண்டு இன்னைக்கு புத்தகம் வந்திருக்கு. அப்ப இந்த புத்தகம் என்ன, ஏன் இந்த புத்தகத்துக்கு என்ன அவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா, ஒரு அரசியல் பின்புலத்தில் எழுதப்பட்ட இந்த புத்தகத்தில் எல்லாமே இருக்கு. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கும். ஒரு கட்சி சார்ந்து சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாம மூட நம்பிக்கை ஒழிப்பு இருக்குது, எளிய மக்களுடைய போராட்டம் இருக்குது, ஒரு தொழிற்சங்கம் நடத்துறது எப்படிங்கிற போராட்டம் இருக்குது, விவசாயிகள் போராட்டம் இருக்குது, வங்க பிரிவின் போது எப்படி எல்லாம் வேற்றுமைகள் பாராட்டப்படுறது இருக்குது, ஒரு முதலாளித்துவ சக்தி ஒரு தோழரை ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களை எப்படி நசுக்குவாங்க, அதுக்கு எப்படி எல்லாம் திட்டம் போடுவாங்க, அப்படி எப்படி எல்லாம் பின்புலங்களை உருவாக்குவாங்க, இது அத்தனை இந்த புத்தகத்தில் இருக்குது. இதுல இவங்க வந்து கொஞ்சம் சின்ன பாண்டா போட்டாங்க, அதனால 265 பக்கத்துல இந்த புத்தகம் முடிஞ்சு போச்சு. முதல் பதிப்புல வந்து 300 பக்கம் வந்துருச்சு. ஒரு 300 பக்கத்துக்குள்ள ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு வாழ்வியல, சமூகவியலை, அரசியலை, கோட்பாடுகளை, லட்சியங்களை, எளிய மக்களின் துன்பங்களை, வலிகளை, வேதனைகளை இத்தனையும் கொண்டு வர முடியுமான்னு எனக்கு அவ்வளவு வியப்பா இருந்துச்சு. அதுக்கு காரணம் தான் இதை நான் தமிழ்ல மொழிபெயர்த்தேன் நான். ஆனா இன்னைக்கு வந்து உண்மையிலேயே வந்து இந்த ஆகச்சிறந்த நாள்னு சொன்ன இல்லையா, நேற்றைய முன்தினம் வந்து விழுப்புரத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில மாநாட்டில் தோழர் பிருந்தா காரத்தோடைய கரங்களால் இந்த புத்தகம் வெளியிடப்பட்ட போது உண்மையிலேயே சொன்ன என் வாழ்க்கையில அன்னைக்குதான் ஆகச்சிறந்த நாள். அன்னைக்கு எனக்கு போக முடியல, சில சூழல்னால அந்த நிகழ்ச்சிக்கு போக முடியல. இங்கேயும் வர்றதுக்கு நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். இதை விட பெரிய நான் இனிமேல் எழுதினாலும் சரி, இதுவரைக்கும் எழுத புத்தகங்களும் சரி, எந்த புத்தகம் போகுதே இல்ல, இந்த ஒரே ஒரு புத்தகத்துக்கு கிடைச்ச மரியாதை எனக்கு போகுது. என் வாழ்நாள் முழுக்க நான் எழுதுறதுக்காக எடுத்த முயற்சி அத்தனைக்கு கிடைச்ச மரியாதை நினைக்கிறேன். அதே போல இப்போ வந்து தோழர் தமிழ்ச்செல்வனும் தோழர் என்னுடைய இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் கட்சிக்கு வந்து ஆரம்ப காலத்துல இருந்து அந்த காலத்துல அவருடைய அண்ணன் வந்து டாக்டர் கோபிநாத் அவரு நாங்க ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். அது மூலமா தோழர் விஜயசங்கர் எனக்கு நண்பரானது. அவரு கோவையில வந்து கல்லூரியில் வர்றாரு. அப்போ எனக்கு தாமுகாசால எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. தோழர் பிஎஸ்சியோட மகன் டாக்டர் கோபிநாத் படிச்சுட்டு இருக்காரு, நீங்க தொடர்பு வைங்க, அவரை கொஞ்சம் எழுதாளர் எல்லாம் கூட்டிட்டு வந்து அடிக்கடி தொடர்பு வச்சுக்காங்க. அப்படிதான் நான் போய் அறிமுகமாகறோம். அப்பா அவர் நடந்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் நான் வீட்டுக்கு போறேன். அவங்க அம்மா தோழர் ஜானகி ராமச்சந்திரனோட அவங்க எனக்கு என்னோட அம்மா மாதிரிதான், நான் அவங்களுக்கு புள்ள மாதிரிதான். அப்ப போய் கொண்டாங்க. நான் நல்லா பேசுவேன், அவங்கள நல்லா பேசுவேன். அவங்க ஜனநாயக மாதத்துல எத்தனையோ மேடைகளை போராடினவங்க எவ்வளவு. அப்போ ஒரு நாள் சொல்றாங்க, எமர்ஜென்சியை பத்தி பேச்சு வந்துச்சு. அப்ப சொல்றாங்க அவங்க, அரவிந்தன் இவங்க சும்மா இல்ல, என்ன வேணா பண்ணுவாங்க, ஆனா நான் அதுக்கெல்லாம் பயந்தது கிடையாது. இவரு அச்சா அண்டர்கிரவுண்ட் இருக்காரு,
நான் இந்த பிள்ளைகளை 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒரு ஜனதாஸ்தா போய் ஒரு 2 அலுமினி பாத்திரம் வச்சு சோறாக்கிட்டு இருக்கேன். கட்சி தொடர் வந்து ஏதாவது காசு கொடுப்பாங்க, அதுல வச்சு நாங்க சோறுகிட்டு இருக்கோம். வாரத்துக்கு 4 தடவை போலீஸ்கார வருவான், வந்து வீட்டுக்காரர் வந்தாரா, எப்ப வந்தாரு அப்படின்னு. அப்புறம் நான் ஊர்ல எல்லாம் போய் செக் பண்ணணும். ஒரு நாள் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து நான் வீடெல்லாம் போய் செக் பண்ணணும்னு சொன்னேன். எனக்கு வந்து ஆத்திரம், அந்த ஸ்டப்பை வந்து வாசல் தூக்கி வீசி எறிஞ்சேன். போயா போ, ஒரு ஜனதா ஸ்டப்போ 2 அலுமினி பாத்திரம் தான் இருக்கு, போய் எடுத்துட்டு போ, பறிமுதல் பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னேன். அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டான் அப்படின்னு. அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்தவங்க தான் விஜயசங்கர். அவங்க அச்சா நாங்கெல்லாம் பிஆர்சின்னு சொல்லி கொண்டாடிய ஒரு பொலிட் பியூரோ மெம்பரா இருந்த அந்த தோழருடைய மகன் தான். இந்த நாவல் வந்து அவரை ஏன் உள்ள கொண்டு போச்சுன்னா, இந்த வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க, இந்த இயக்கத்தோட வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. அதே போல தோழர் வேல்முருகன் அருமையா கரெக்ட் பண்ணி சொன்னாரு. நான் கட்சிக்கு வந்து அப்படித்தான் ஒரு தோழரை சந்திக்கிறேன், ஒரு மலையாளி தோழர், அவரே எனக்கு மலையாளம் சொல்லி கொடுத்தாரு, கட்சி பத்தி சொல்லி தர்றாரு. அப்ப எங்க வீட்டுல வந்து நான் கொஞ்சம் நான் தினசரி காலையில விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு தான் குளிச்சுட்டு நெத்தியில் விபூதி வச்சு விநாயகருக்கு விளக்கேற்றி வச்சுட்டு தான் சாப்பாடே சாப்பிடுவேன். அப்படி ஒரு தீவிரமான பக்தன் நாரு. கொஞ்சமா எனக்குள்ள மாற்றங்கள் வருது. நான் புத்தகங்களுக்கு உள்ள வீட்டுல ராத்திரியில படிக்கிறேன், கட்சி கூட்டங்களுக்கு போறேன், என்ன சந்திக்க தோழர்கள் வீட்டுக்கு வர்றாங்க, எழுத்தாளர் சங்கத்துக்கு போறேன். இதெல்லாம் வரும்போது எங்க அம்மா வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அந்த மலையாளங்களோட சேர்த்து கெட்டு போய் குடிச்சவராய் போயிட்ட, உன்னை வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்த்திட்டாங்க அவனுங்க. அப்ப நான் எங்க அம்மா உட்கார சொல்ல ஆரம்பிச்சேன். எங்க வீட்டுல எப்படின்னா, நான் வந்து பிறந்த வளர்ந்தெல்லாம் காட்டூர் இருக்கிற கோவையில, காட்டூர் ஒரு பகுதியில, அது கோவையை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 2 கம்யூனிஸ்ட் கட்சியோட கோட்டை அது. தோழர் எம் பூபதிங்கிறது ஒரு காலத்துல கோயம்புத்தூர் நகராட்சியோட சேர்மனா இருந்தார். அவரு அன்னைக்கு 24 வார்டு வந்து 24 வார்டு 18 வார்டுல கம்யூனிஸ்ட் கட்சியில ஜெயிச்சாங்க. அன்னைக்கு அவர் தான் சேர்மனா இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் நான் வாழ்ந்திருக்கிறேன். நாங்க குழந்தையா இருக்கும் போதெல்லாம் செங்கொடிக்கு ஜே, அதான் எங்களுடைய கோஷமா இருக்கும் குழந்தைகள்ல. நாங்க பார்த்த தொழிற்சங்க போராட்டங்கள், அங்க நடந்த ஒவ்வொரு வருடமும் தீபாவளி டைம்ல மின் ஊழியர்களுக்கான போராட்டங்கள், பிரம்மாண்டமான போராட்டங்கள் நடக்கும். 3 மில் பஞ்சாலைகள் எங்க வீட்டை சுத்தி இருந்துச்சு. ஆயிரக்கணக்கான மில் தொழிலாளர்கள் நடுவில் தான் வாழ்ந்திருக்கேன். ஆனா அப்பெல்லாம் எனக்கு கட்சி தெரியாது. அப்பெல்லாம் காங்கிரஸ்காரன் ஒரு குடும்பத்தினால கம்யூனிஸ்ட் கட்சி என்னன்னு தெரியாது. ஆனா ஒரு கட்டத்துல எனக்கு அணுக்கமான தோழர்கள் எங்க அரசியல் பேச ஆரம்பிச்சாங்க, அரசியல் புத்தகங்களை கொடுத்தாங்க, அதை பத்தி உரையாடினாங்க. அதுதான் என்னை அரசியல் கொண்டு வந்துச்சு. நான் ஏன் இந்த கருத்துக்கு சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய கடமை என்னன்னா, தோழர் வேல்முருகன் சொன்னது போல இது போன்ற இந்த புத்தகம் நிறைய மாற்றங்களை உருவாக்கும். ஒரு சாதாரணமான நம்ம கட்சிக்கு ஒரு ஆதரவாளராக வரக்கூடிய இளைஞர் இந்த புத்தகத்தை படிச்சாருந்தா, நம்ம மீட்டிங் போட்டு சொல்ல வேண்டிய விஷயம் அந்த புத்தகத்திலேயே இருக்கு. அது இயல்பா இருக்கு, சுவாரஸ்யமா இருக்கு, ஒரு கதையா இருக்கு. அது ஒரு மர்ம கதை போல. ஒரு கதையோட முதல் வரி என்னன்னா, நான் தபாலை கொன்று விட்டேன். கதாநாயகன் முதல் காட்சியிலே செத்து போயிடுறாரு. அதுல சஸ்பென்ஸ் எல்லாம் ஒண்ணு இல்லை. ஆனா அது ஏன் கொன்னாரு, எதுக்காக கொன்னாரு, அதோட பின்புலம் என்ன, அதோட அரசியல் என்ன, இத்தனை அதுல இருக்கு. இதுதான் காரணம். அப்போ இந்த புத்தகம் என்ன நோக்கத்துக்காக நான் மொழிபெயர்த்தேனோ அந்த நோக்கம் இன்று நிறைவேறி இருக்கிறது. அது இந்த தோழர் வேல்முருகன் வந்து நான் 250 பிரதி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும், நான் எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சொன்னதும், இதெல்லாம் வந்து எனக்கு பெரிய மனசுக்கு மிகப்பெரிய உற்சாகமாகும், எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. இது நான் மொழிபெயர்த்த புத்தகம் அல்ல. இது நான் எனக்காக பணம் சம்பாதிக்காகவோ புகழ் சம்பாதிக்காகவோ எழுதுற மொழிபெயர்த்த புத்தகம் அல்ல, நம்முடைய இயக்கத்திற்காக. இது என்னுடைய கடமை. நான் ஒரு கம்யூனிஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய பங்குக்கு எதையாவது செய்யும். நான் வந்து தொழிற்சங்கத்துல வேலை செஞ்சிருக்கேன். நான் ஒரு விவசாய தொழிலாளிகள் தொழிற்சங்கத்துல வேலை செஞ்சிருக்கேன். அப்ப பல இடங்களையும் பல சூழல்கள் பல போராட்டங்களையும் கலந்துருக்கேன். ஆனா அதையெல்லாம் விட ஒரு 80 ஆண்டு சரியா ஞாபகம் இல்ல, சென்னையில சிஐடி ஆல் இந்தியா கான்பரன்ஸ் நடந்துச்சு. அந்த கான்பரன்ஸுக்கு நாங்க கோவையில் வந்திருக்கோம். நாங்க ஒரு 5 தோழர்கள் வந்திருந்தோம். அப்ப இந்த கண்ணப்பரத்தடல் தான் ஊர்வலம் புறப்படுது, பிரம்மாண்டமான ஒரு பேரணி புறப்படுது. அப்ப பேரணி புறப்படும் போது எல்லாம் பேரணியில போய் கலந்துட்டு கோஷம் போட்டுட்டு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நடந்து செஞ்சோம். போகணும்னு ஆசைப்பட்டோம். அப்ப எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நான் கேரளாவுக்கு அடிக்கடி போவேன். அங்க என்னன்னா, ஊர்வலங்கள் போகும்போது வெளியே நின்று ஒரு குரூப் வந்து அபிவாத்தியங்கள் அபிவாத்தியங்கள் கோஷப்படுவாங்க, சகாக்களுக்கு அபிவாத்தியங்கள் கோஷப்படுவாங்க. அப்ப அந்த 5 பேர் என்னன்னா 5000 பேர் போற கூட அத்தனை பேருக்கு உணர்ச்சி ஊட்ட முடியும்.
மும்புல போய் கோஷம் போட்டா அந்த பகுதி மட்டும்தான் உணர்ச்சிகரமா இருக்கும். ஆனா வெளியிருந்து ஒரு கோஷம் உற்சாகம் கொடுக்கும் போது அந்த கடந்து போற ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வு ஊட்டப்படும். இந்த ஒரு கலாச்சாரம் அங்க நான் பார்த்தேன். நாங்க உடனே தீர்மானம் பண்ணி நாங்க ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்தோம். கடைசியில பார்த்தா ஒரு 50 பேர் சேர்ந்தாங்க. நான் கோஷம் போடுறேன், இவங்க ஏற்றெடுத்து போடுறாங்க. அத்தனை தோழர்களும் அந்த ஊரக போனா அத்தனை பல்லாயிரக்கணக்கான தோழர்களும் எங்களுக்கு கை கட்டிட்டு போனாங்க. அப்பதான் தோணுச்சு, ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய இடத்தில், செய்ய வேண்டிய நேரத்தில், செய்ய வேண்டிய முறையில் செய்தால் ஒட்டுமொத்த சமூகத்தையும் உணர்வர செய்ய முடியும். அதை இந்த நாவல் செய்யணும் நான் நம்பல. நான் இந்த நாவலை படிக்கும் போது படிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியில இதுதான், அந்த தோழர்கள் இப்படித்தான் இருப்பாங்க, அவ்வளவு இவ்வளவு சமூக பொறுப்பா இருப்பாங்க, இவ்வளவு உண்மையா இருப்பாங்க, இவ்வளவு பற்றுதலோடு இருப்பார்கள், அவர்கள் எந்த ஆபத்திலும் நம்மை கைவிட மாட்டார்கள் அப்படிங்கறது அது உணரக்கூடிய, அதை சொல்லக்கூடிய, அதை அழுத்தமாக ஆழமாக தெளிவுபட சொல்லக்கூடிய ஒரு நாவலாக இந்த நாவல். இந்த காரணத்தினால்தான் இந்த நாவலை நான் மொழிபெயர்த்தேன் நானு. ஆனா நான் 3 சிறுகதை தொகுப்புகள் போட்டிருக்கேன். இருந்தாலும் கூட என்னுடைய முதல் மொழிபெயர்ப்பு நாவல் தான் முதல்ல வெளிவந்துச்சு. இன்றைக்கு 2ஆம் பதிப்பாக வந்திருக்கு. அதை பாரதி புத்தகாலயம் மூலமாக வெளிவரும் போதுதான் இது சரியான பிளாட்ஃபார்ம் எப்பதான் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா இது போகும். இது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அடுத்த ஆண்டு புத்தக திருவிழாவிற்குள் இது நிச்சயமாக ஒரு குறைந்தபட்சம் 2000 பிரதியாக விற்குங்கிற நம்பிக்கை எனக்கு உறுதியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இது சரியான தரத்திற்கு, சரியான மேடைக்கு இந்த புத்தகம் இப்பதான் வந்திருக்கு. அதுக்கு காரணமாக, முதல் காரணமாக இருந்த தோழர் தமிழ்ச்செல்வன், 2வது காரணமாக இருந்த தோழர் ஆனந்தன், மற்ற தோழர்கள், அன்பு தோழர் நாகராஜ் அவர்கள் கொடுத்த ஆதரவு. நான் தொடர்ந்து சிராஜ் கூட தான் ரொம்ப நாளா தொடர்பு வச்சுட்டு இருந்தேன். நான் இடையில 1.5 வருஷம் நான் சிட்டில இருந்த காரணத்தினால இடையில கொஞ்சம் தொடர்பு விட்டு போச்சு. இதனால இதுக்கு முன்னாடியோட வந்திருக்கலாம். எல்லாம் எப்படி இருந்தாலும் இந்த நாளில் இந்த புத்தக திருவிழாவில் இந்த நிகழ்ச்சி இப்படி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்து, இது கூட தோழர் நாகராஜ் போன ஒரு 15 நாட்களுக்கு முன்னால இன்னொரு புத்தகம் விழா போது அதுலயே வெளியிடலாமான்னு எனக்கு கேட்டாரு. நான் உங்க விருப்பம், நீங்க என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். இது உங்க விருப்பம், நீங்க தான் பொறுப்புல இருக்கீங்க தோழர், நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஆட்சேபம் இல்லை. 2ஆம் பதிப்பு தானே சரின்னு சொல்லியிருந்தேன். ஆனா தமிழ்ச்செல்வன் தோழர் என்னன்ட்டாரு, அப்படியெல்லாம் கிடையாது, இது வேண்டாம் தோழர், அப்படி இன்னொரு புத்தகத்தோட சேர்ந்து விடக்கூடாது, இதுக்கு தனியாக ஒரு விழா வைக்கணும், இந்த புத்தகம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகம். அதையும் தோழர் தமிழ்ச்செல்வன் சொன்னாரு. நான் 5ஆம் தேதி 6ஆம் தேதி நான் சென்னை வர வேண்டிய வேலை இருக்குது, 7ஆம் தேதி நான் ஃப்ரீயா இருப்பேன், வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அன்றைக்குதான் 7ஆம் தேதி அன்னைக்கு இந்த புத்தகத்தோட இங்க விளைவிட்டு விழான்னு வச்சோம். ஆனா அதற்கு முன்னதாக இதை விட மிகப்பெரிய ஒரு மரியாதையாக மாநில மாநாட்டில் வெளியிட்டாங்க. தோழர் அங்கிருந்து எனக்கு தொலைபேசியில் அழைச்சு தோழர் நாகராஜன் தகவல் சொன்னாரு, முடிஞ்சா வாங்கன்னு சொன்னாரு. என்னால போக முடியல. அங்க வெளியீட்டு விழா வச்சதால இதை நூல் அறிமுக விழா அப்படிதான் அவரு இங்க சொல்லுவோம்மா. எப்படி இருந்தாலும் இந்த நூலை ஒரு எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க எல்லாம் நம்ம வீட்டுல இப்போ ஏதோ விசேஷம்னா ஒரு தியேட்டருக்கு போனா, ஒரு சினிமாக்கு போனா 250 ரூபா 300 டிக்கெட் வாங்குறோம், ஒரு பாப்கார்னுக்கு 200 ரூபாய் செலவு பண்றோம், ஒரு 500 ரூபாய் இல்லாம ஒரு ஆள் படம் பார்க்க முடியாது. ஆனா 260 ரூபா தான் அந்த புத்தகத்தோட வேலை. நண்பர்களுக்கு இந்த புத்தகத்தை பரிசு அடைங்க, அது செய்யுங்க, புத்தகங்களை கொடுங்க. புத்தகங்கள் கொடுக்குற பழக்கமே ரொம்ப கம்மியாயிடுச்சு, அப்படி கொடுத்தாலும் வாசிக்கிற பழக்கம் கம்மியாயிடுச்சு. அதனால இந்த புத்தகங்களை நிறைய பரிசடியுங்கள், வாங்கி படியுங்கள். அதுல என்னுடைய தொலைபேசி இருக்கு, என்னுடைய மின்னஞ்சல் முகவரி இருக்கு. படிச்சுட்டு உடனே எனக்கு தகவல் எழுதுங்க, எனக்கு போன் பண்ணுங்க, எனக்கு மின்னஞ்சல் மூலமா தகவல் அனுப்புங்க. இது ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் உற்சாகம் வரும், இன்னும் நிறைய எழுதுவேன். இந்த நாள் இனிய நாள், இப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த பாரதி புத்தகத்துக்கு நன்றி. பல்வேறு வேலைகளுக்கு இடையிலுமே தமிழ்ச்செல்வன் அவருடைய முனைப்பான என்னுடைய தொடர்ந்த ஒத்துழைப்பும் என் மீது காட்டிய எல்லையற்ற அன்பும் ஆதரவும் தான் இந்த நிகழ்ச்சிக்கு காரணமா இருந்தது. தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு நன்றி. என்னுடைய ஆரோக்கிய தோழர், நான் ஒரு தோழர்னு சொல்ல மாட்டேன், நண்பர் தான் சொன்னேன். எனக்கு தோழன் நண்பன் எல்லாமே விஜயசங்கர் தான் அப்படின்னு. எங்களுக்கு அவ்வளவு ஒரு நெருக்கமும் அன்பும் இருக்கு. அவர் இந்த நிகழ்ச்சி பேசணும் ஆசைப்பட்டு நான் கூப்பிட்டு கேட்டேன். ஏன்னா அவரு அருமையான ஒரு மொழிபெயர்ப்பாளர். அவரு RSS நூறனையர் புத்தகத்தை மொழிபெயர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை படிச்சவரு. நிறைய இப்பவும் அவர் இடையில உடல்நிலை சரியா இருந்துச்சு, இல்லாம இருந்துச்சு. ஆனா திரும்பவும் ஓய்வில்லாமல் மொழிபெயர்ப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. நம்முடைய இயக்கத்துக்கும் தமிழ் இலக்கிய உலகத்துக்கும் கிடைச்ச மிகப்பெரிய கொடையா அதையெல்லாம் தமிழ்ல கொண்டுட்டு இருக்கிறாரு. அந்த முறையில அவரு பேசுறதுக்கு எனக்கு ஒரு நன்றி. வேல்முருகன் தோழர் இது வரைக்கும் நான் சந்திச்சது இல்லை. அப்போ தோழர் நாகராஜ் தோழர் சொன்னாரு, இது மாதிரி வேல்முருகன் தோழர் இருக்காரு, அவரு பேச கூப்பிட்டுருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி. இது இங்க வந்த போது கூட அவரை நேரடியாக அறிமுகம் ஆகல. ஆனா அவருடைய முதல் அவருடைய பேச்சு கேட்ட போது ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு.
ஒரு மனிதர் வந்து தன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் தன்னை எவ்வாறு பிணைத்துக் கொள்கிறான், அதோட எவ்வளவு ஒன்றி போகிறாங்கிறத வச்சுதான் அவனுடைய ஒவ்வொரு செயலும் வெற்றிகரமா இருக்கும். இந்த நிகழ்வுக்கு வந்த போது இந்த புத்தகத்தை தன்னுடைய வாழ்க்கையில் பிணைத்துக் கொண்டு அதை தன்னுடைய பார்வையில் ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு உரையை ஆற்றினார். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இங்கு வந்திருந்து இவ்வளவு நேரம் இந்த மாலை நேரத்தில் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நான் என்னுடைய அழைப்பை ஏற்று என்னுடைய முகல் நண்பர்கள் என்னுடைய கிளப் ஹவுஸ் நான் வந்து கதை எழுதிட்டு நிறைய வாசிக்கிறதுல ஒரு வருடத்துல கதை சொல்லியாக மாறினேன். 65 வயசுல கதை சொல்லியான நானு. இப்போ ஒரு கிளப் ஹவுஸ்ங்கிற தளத்துல வந்து 600 கதைகள் சொல்லியிருக்கேன். என் யூடியூப் தளத்துல வந்து 130 கதை எழுதுறேன். தமிழில் ஆகச்சிறந்த கதைகளை தேர்வு செய்து அதை வந்து நான் கதை சொல்லிட்டு இருக்கேன். அந்த தோழர் அனுஜா, சித்ராராஜம் அவங்க எல்லாம் வந்து அவரு அருள்குமரன் வந்துட்டு போயிட்டாரு அவரு அவசரம் சொல்லிட்டு. இவங்க எல்லாம் வந்து என்னுடைய கிளப் ஹவுஸ் நண்பர்கள். அவங்க எல்லாம் இப்படி எங்கெங்கெல்லாம் நான் இன்னும் வந்து இன்னும் சோர்வடையில என்னுடைய உயிர் மூச்சுள்ள வரைக்கும் நான் தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்கணும். அப்படிதான் அதோட ஆசை. மக்களை சந்தித்துக் கொண்டே இருக்கணும். மக்களை சந்திக்காத, மக்களோடு தொடர்பு கொள்ளாத, அவங்களோடு உரையாடாத ஒவ்வொரு நாளும் வீண் என்று நம்புகிறேன். இந்த மாலை இவ்வளவு பேர் இங்க சந்திச்சுள்ள மிகப்பெரிய மகிழ்ச்சி. இங்க வந்திருந்த நிகழ்ச்சியை கலந்து ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு விடைபெறும். நன்றி, வணக்கம்.